ஆய்வு கூட அவங்க பண்ண வரல. புகார் கொடுத்ததற்காகவே இங்க ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னும் எத்தனை சமூக ஆர்வலர்கள் வந்து முன்னாடி வருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலுமே வந்து ஒரு செல்போன் அப்படிங்கிறது இருக்கு. யார் வேணாலும் எந்த ஒரு பிரச்சனை பார்த்தாலும் ஒரு வீடியோவாக எடுத்து எதையோ வந்து பேசலாம். அப்போ ஒரு 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 முறைகேட்டையோ ஒரு ஊழலையோ ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்த தட்டி கேட்கறவங்க எல்லாத்தையுமே வந்து இவ்வளவு ஈஸியாக வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னா நாளைக்கு நம்முடைய சமூகத்திற்காக யார் நின்று இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முன் வருவாங்க அப்படின்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் எப்படி அம்பலமாகும், எப்படி வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியல. அதனால இன்னைக்கு அவர்கள் 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அது போக அந்த காணாமல் போன இன்னொருத்தரையும் வந்து கைது பண்ணணும். இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்கு. அது போக இவர் வந்து முன்னாடியே வந்து புகார் கொடுத்தார் தானே, புகார் கொடுத்தும் அதன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்படி நடவடிக்கை எடுக்காம இருந்த அதிகாரிகள் மீதும் வந்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் அதைத்தான் வந்து சொல்றோம், அந்த அதிகாரிகள் மீது விசாரணை சொல்லணும். அது போக இந்த குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்குள்ள வந்து சுருங்கிடக்கூடாது. இந்த கனிம வளை கொள்ளை அப்படிங்கிறது வந்து நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு அதுவும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப இவர்கள் மட்டும்தான் இதுக்கு காரணமா, இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய நம்முடைய விருப்பமாக இருக்கு. அதை ஆளும் அரசு வந்து செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்பலாம். இந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி யாராவது தட்டி கேட்டா வந்து உடனடியாக அவங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை பண்ணிட முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்றும். இன்னொன்று வந்து இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சா நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தோன்ற அளவுக்கான ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஜகபர் அலி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி சமூக ஆர்வலர் இறந்திருக்காரா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இங்கே கேள்வி கேட்பதன் மூலமாகவே வந்து பல பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. இதை எல்லாத்தையும் களைய வேண்டிய அவசியம் வந்து இன்னைக்கு அரசுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழல் முறைகேட்டை வந்து யார் வேண்டுமானாலும் இன்னைக்கு வெளிக்கொண்டு வரலாம். அப்ப மக்கள் சைட்ல நிக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது மக்களாகிய நாமும் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுவதற்கு யாருமே வெளிவர மாட்டாங்க. அப்போ ஜனநாயகத்திற்கு இல்ல மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. நாளைக்கு யாருமே கேட்கல அப்படின்னு சொன்னா நான் மக்களுடைய பல பிரச்சனைகள் எப்படி வெளிவரும் அப்படிங்கறத வந்து நாமளும் வந்து புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.